சரியா? இப்போ பாலா வந்து என்ன சொன்னார், கத்தல 5 மணிலேருந்து நான் வந்து 5 மணி வரைக்கும் 5 மணி நேரம் தான் தூங்குறேன், மற்ற நேரம்லாம் உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா அவர் சம்பாதிக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்க, ஹையஸ்டா ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? 3 கோடி ரூபா. 3 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறவர் சொந்தமாக தனக்குன்னு ஒரு 40 லட்சம் இல்லை ஒரு 25 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கூட இல்லாமல் இருப்பான். நம்புகிற மாதிரி இருக்கா? அப்போ இதெல்லாம் யோசிக்கணும் மக்கள், எதற்காக இது செய்யப்படுகிறது. சரி, அப்படி ஒரு அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த மாதம் வந்து நான் 2 ஆம்புலன்ஸ் கொடுத்தேன். ஒரு ஆம்புலன்ஸ் விலை 5 லட்சம், 2 ஆம்புலன்ஸ் 10 லட்சம் கொடுத்துட்டேன். சரியா? இந்த மாதம் வருமானம் உனக்கு என்ன? இந்த மாதம் வருமானம் உனக்கு 5 லட்சமா 10 லட்சமா? சரி, 10 லட்சம்டா கூட அந்த 10 லட்சம் கொடுத்துட்டேன். அப்போ வாட் இஸ் இன்கம் ஃபார் யூ டு சர்வைவ் யுவர் லைஃப்? இன்னொன்று, செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டியில் நம்பர் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க எப்போவுமே. இங்கே நிறைய பேர் கேட்குற கேள்வி அதே தான். இவர் கொடுக்கக்கூடிய வண்டிகளில் நம்பர் இல்லைன்றாங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி கொடுத்ததாக சொல்கிறார். எந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டியாக இருந்தாலுமே அதுக்கு கண்டிப்பாக ஆர்சி புக் உண்டு. யார் பேருக்கு மாற்றப்படுகிறதோ அவங்க பேரில் ரீரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் உண்டு, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் எப்படிங்க ஒரு வண்டி இருக்கும்? ஆனால் அதுக்கு சரியான ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லைன்றாங்களே நிறைய பேர். அப்போ எப்படி அது?